சின்ன கிராமத்துல ஒரு பையன் ரொம்ப அமைதியா வாழ்ந்துட்டு வந்தான். அவன் எப்பவும் சந்தோஷமா துருதுன்னு இருப்பான். ஆனா அந்த சந்தோஷத்துக்கு பின்னால ஒரு குறும்புக்கார் மூளை வேலை செஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மூளை தான் அவனை அடிக்கடி சின்ன சின்ன குறும்பு செய்ய வச்சது. இந்த மாதிரி குறும்பு செஞ்சு மத்தவங்க கவனிக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனோட நாட்கள் பொதுவா வெளிச்சமாவும் சிரிப்பாவும் தான் இருந்துச்சு. ஆனா மெதுவா ஒரு சின்ன நெல்லாவும் மேல படர ஆரம்பிச்சது. அந்த நெல்லை அவனுக்கே தெரியாம அவனே தான் உருவாக்கிக்கிட்டு இருந்தான். ஒரு சாதாரண நாள்ல அவன் பொய் சொல்லதோட சக்தியை எதேச்சையா கண்டுபிடிச்சான். அது ரொம்ப அப்பாவித்தனமா ஒரு விளையாட்டுத்தனமான சோதனையா தான் ஆரம்பிச்சது. ஒரு சின்ன வேலையை செய்யாம தப்பிக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய்ய சொன்னான். அவங்க அம்மா அவனை கிணத்துல இருந்து தண்ணி எடுச்சுட்டு வர சொன்னாங்க. உடனே அவன் திடீர்னு வயிறு ரொம்ப வலிக்குன்னு சொன்னான். அவன் ஆச்சரியப்படுற மாதிரி அவனோட சாக்கு போக்கு நல்லாவே வேலை செஞ்சது. அவனுக்கு ஒரு புதுவிதமான சுவாரஸ்யமான ஒரு கட்டுப்பாடு கிடைச்ச மாதிரி ஒரு உணவு வந்துச்சு. இந்த புதுசா கிடைச்ச சக்தி புதுமையாகவும் இருந்துச்சு, அதே சமயம் ஆபத்தான ஆசையையும் தூண்டுச்சு. இந்த புது திறமையை மறுபடியும் சீக்கிரமே சோதிச்சு பார்க்க முடிவு பண்ணான். அவன் நண்பருங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு பெரிய இல்லாத கதையை கட்டி விட்டான். ரொம்ப அழகான அபூர்வமான பல வண்ண இறகுகள் கொண்ட ஒரு பறவையை பார்த்ததா சொன்னான். அவனோட நண்பருங்க கண்ணெல்லாம் அகல விரிச்சு ஆச்சரியத்தோடையும் அதிசயத்தோடையும் கேட்டாங்க. அந்த நேரத்தில் யாருமே அவனோட கதையை சந்தேகப்படல. அந்த போய் அவனுக்கு அப்போ எந்த தீங்கும் இல்லாத மாதிரி தான் தெரிஞ்சது. அதை அவன் ஒரு சின்ன வேடிக்கையா தான் நினைச்சான். தனக்கு வேணுங்கிறத அடையிறதுக்கு இது ஒரு சுலபமான சாதாரண வழியா தெரிஞ்சது. இந்த பழக்கம் ஒரு தடவை விதைச்சதும் மெதுவா வளர ஆரம்பிச்சது. ஒரு பிடிவாதமான களச்செடி மாதிரி அது அமைதியா அவனோட குணத்துல ஆழமா வேறுண்டுடுச்சு. ஒவ்வொரு தடவை ஜெயிக்கிற பொய்யும் அடுத்த பொய்ய சொல்லதை இன்னும் சுலபமாக்குச்சு. அவன் அடிக்கடி பொய் சொல்ல ஆரம்பிச்சான். வேடிக்கைக்காக பொய் சொன்னான். தன்னோட பொறுப்புகளை இருந்து தப்பிக்க பொய் சொன்னான். சுத்தி இருக்கிறவன் கவர்றதுக்கா பொய் சொன்னான். அதுல இருக்கிற ஆபத்தை அவன் இன்னும் உணர. அவன் நடக்க ஆரம்பிச்சிருந்த ஆபத்தான பாதையை பத்தி அவனுக்கு புரியல. அது ஒரு இருட்டான ஏமாத்திர சாலையா இருந்துச்சு. ஒரு அமைதியான மதிய நேரத்துல பையனுக்கு ரொம்ப போர் அடிச்சது. ஒன்னும் தெரியாத கிராமத்து மக்கள் வச்சு ஒரு பெரிய தந்திரம் செய்ய முடிவு பண்ணான். திருடுங்க திருடுங்க தாக்க வராங்க அப்படின்னு அவனால முடிஞ்ச மட்டும் கத்துனான். அவனோட பரிதாபமான உதவி சூக்குரலை கேட்டு கிராமத்து மக்கள் கவலைப்பட்டாங்க. அவங்க உடனே அவங்க வேலை செய்ய கருவிகளையும் வேலையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்தாங்க. அவனோட சத்தம் கேட்டு திசையை நோக்கி எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடினாங்க. அவனோட பாதுகாப்புக்காகவும் அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவும் உண்மையாவே கவலைப்பட்டாங்க. ஆனா அங்க திருடுங்க யாருமே இல்லை. அவங்க கவலையை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்த பையன் மட்டும்தான் பார்த்தாங்க. அவனோட குறும்பு அவங்களுக்கு சிரிப்பை வரவழைக்கல. அவங்க முழுசா ஏமாற்றப்பட்டதாகவும் மதிக்கப்படாததாகவும் இருந்தாங்க. சில வாரங்க எந்த சம்பவமும் இல்லாம போச்சு. அப்புறம் அந்த பையன் மறுபடியும் அதை ஏமாத்து வேலையை செய்ய முடிவு பண்ணான். எனக்கு உதவுங்க, திருடுங்க மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னு கத்துனான். இந்த தடவை சில கிராமத்து மக்கள் தயங்கினாங்க. அவனோட போன தடவை செஞ்ச தந்திரமும் அவங்களோட வீணான முயற்சியும் அவங்களுக்கு நல்லா ஜாபகம் இருந்துச்சு. இருந்தாலும் நிறைய பேர் மறுபடியும் அவன்கிட்ட ஓடி வந்தாங்க. ஒரு குழந்தையோட பாதுகாப்புக்கு அவங்க அப்பவும் கவலைப்பட்டாங்க. மறுபடியும் அது ஒரு முழு பொய்யான எச்சரிக்கைன்னு தெரிஞ்சது. பையன் அங்க நின்றுக்கிட்டு சிரிச்சான். இப்போ கிராமத்து மக்களுக்கு உண்மையாவே கோபம் வந்துருச்சு. அவனோட செயல்கள் பத்தி அவனுக்கு ஒரு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்தாங்க. அவங்களோட முக்கியமான எச்சரிக்கைகள் அவன் கண்டுக்கவே இல்லை. அவன் திருடங்க அப்படின்னு 3வது தடவையா சில நாள் கழிச்சு கத்துனான். இந்த தடவை ரொம்ப குறைஞ்ச பேர் தான் அவனோட சூப்பாட்டுக்கு பதில் சொன்னாங்க. பெரும்பாலான கிராமத்து மக்கள் சும்மா தலையை மட்டும் ஆட்டிட்டு அவங்களோட அதிருப்தியை காட்டினாங்க. அவங்க அமைதியா அவங்களோட தினசரி வேலை தொடர்ந்தாங்க. அது அவனோட இன்னொரு பொய்ன்னு அவங்க முழுசா நம்பினாங்க. பையன் இந்த தடவை அவங்களோட பெரிய அலட்சியத்தை கவனிச்சான். அவனுக்குள்ள ஒரு சின்ன சங்கடமான வளர்ந்து வர்ற அமைதியின்மை குத்துச்சு. ஆனா அந்த உணர்வு அதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்காம உடனே தட்டிக்கிட்டான்.
நம்பிக்கைங்கிறது பாருங்க ரொம்ப உடையக்கூடிய ஒரு விஷயம். அது ஒரு மெல்லிய கண்ணாடி மாதிரி. ஒரு தடவை உடைஞ்சா அது சரி பண்றது ரொம்ப கஷ்டம். கிராமத்து மக்கள் இனிமே அந்த பையன் நம்பல. ஒரு காலத்துல எல்லாரும் கேட்ட அவனோட வார்த்தைகள் இப்போ அவங்களுக்கு அர்த்தமில்லாத வெத்து சத்தமாயிடுச்சு. அவனோட சூப்பாட்டையும் கதைகளையும் அவங்க முழுசா புறக்கணிக்க ஆரம்பிச்சாங்க. சீக்கிரமே கிராம்பூரா அவன் எப்பவும் பொய் சொல்ல பையன்னு பேர் வாங்கிட்டான். அவனுக்கு மெதுவா ஒரு தனிமை உணர்வு வர ஆரம்பிச்சது. ஆனா அவனோட செல்களோட உண்மையான கடுமையான விலை இன்னும் அவனுக்கு முழுசா தெரியும். அப்புறம் ஒரு துரதிர்ஷ்டவசமா இருட்ட சாயங்காலத்துல உண்மையான ஆபத்து வந்துச்சு. அது இனிமே ஒரு விளையாட்டோ இல்ல குறும்புத்தனமான தந்திரமோ இல்ல. நிஜமான திருங்க அமைதியான கிராமத்துக்குள்ள மெதுவா பதுங்கி வந்தாங்க. அவங்க சத்தமில்லாத அடிகளோடு ஒன்னும் தெரியாத பையனோட வீட்டை நோக்கி போனாங்க. பையன் அவங்க வந்தது தன்னோட ஜன்னல் வழியா பார்த்தான். அவனோட இதையும் நெஞ்சுக்குள்ள படணும் வேகமா அடிக்க ஆரம்பிச்சது. இது அவன் ஏற்பாடு செஞ்ச ஒரு கேலி கூச்சு இல்ல. இது பயங்கரமான மறக்க முடியாத நிஜம். அவனோட சின்ன வயசுல இவ்வளவு ஆழமான உடம்பையே முடக்கிற பயத்தை அவன் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சே இல்ல. திருங்க திருங்க இங்க இருக்காங்க, தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க அப்படின்னு அவன் பரிதாபமா கத்துனான். அவனோட குரல் இப்போ உண்மையாவே கலப்படம் இல்லாத பயங்கரமான திகிலா நிறைஞ்சிருந்துச்சு. இதுக்கு முன்னாடி கத்துனது விட அதிக பலத்தோடையும் விருத்தியோடையும் கத்துனான். யாராவது தனக்கு உதவிக்கு வரணும்னு பதட்டமா கெஞ்சினான். அவனோட குரல்ல இருக்கிற உண்மையான பயத்தை அவங்க கேட்பாங்கன்னு அவன் தீவிரமா நம்பினான். இந்த ஒரு முக்கியமான தரவை அவங்க தன்னை நம்பணும்னு அவன் வேண்டிக்கிட்டான். அவனோட பாதுகாப்புக்கான ஒரே நம்பிக்கை முழுசா அவங்களோட உதவியில தான் இருந்துச்சு. அவனுக்கு இப்போ முன்ன எப்பவும் அவங்க தேவைப்பட்டாங்க. கிராமத்து மக்கள் ராத்திரி காத்துல அவனோட பரிதாபமான சூக்குரல் கிழிக்கிறத கேட்டாங்க. ஆனா அவங்க சும்மா பெருமூச்சு விட்டாங்க. அது ஒரு ஒட்டுமொத்தமான சலிப்பு சத்தம் மாதிரி இருந்துச்சு. அந்த பையன் தான் மறுபடியும் சத்தம் போடுறான், ஒரு கிராமவாசி சோர்வா சொன்னாரு. அவன் அநேகமா அவனோட முட்டாள்தமான கவனத்தை ஈர்க்கிற விளையாட்டு விளையாடுறான். இன்னொருத்தர் அலட்சியமா சொன்னாரு. ஒருத்தர் கூட அவங்க வீட்ல இருந்தாங்கள. யாருமே அவனை காப்பாற்றவோ உதவி செய்யவோ வரல. அது அவனோட இன்னொரு பெரிய ஏமாற்று வேலைன்னு அவங்க எல்லாரும் உறுதியா நம்பினாங்க. அவன் முழுமையா தனியா விடப்பட்டான். அவனோட பழைய பொய்கள் அந்த ராத்திரியோட காடைக்கிற அமைதியில அபஸ்குணமா எதிர்ச்சது. திருடங்க எந்த எதிர்ப்பும் இல்லாம் தைரியமா அவனோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சாங்க. அவங்களுக்கு கிடைச்ச விலை மதிப்பான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. பையனால ஒன்னும் செய்ய முடியாம பயங்கரமான திகளால உறைஞ்சு போய் பார்க்க மட்டும்தான் முடிஞ்சது. அப்போதான் அவனுக்கு கடைசியா புரிஞ்சது. அவன் விடாம சொன்ன பொயிலோட பயங்கரமான மாற்ற முடியாத விலையை அவன் புரிஞ்சுக்கிட்டான். அது கத்துக்கிறதுக்கு ரொம்ப கடுமையான கசப்பான பாடமா இருந்துச்சு. அது பயத்தாலையும் ஆழமான தனிமையாலையும் அவனோட ஜாகத்துல பொடிக்கப்பட்ட ஒரு பாடம். அவனோட பழைய செயல்கோட மறக்க முடியாத உண்மை அதோட முழுமையான பேரொழிவான சக்தியோட அவனை தாக்கிச்சு. அவனோட நீண்ட ஏமாற்று பயணம் உண்மையிலேயே ஒரு கசப்பான் தனிமையான முடிஞ்சது. இந்த சின்ன பையனோட துரதிருஷ்டவசமான கதை நம்ம எல்லாருக்கும் ஒரு தெளிவான ஜாபக மூட்டலா இருக்கு. பொய்களோட அஸ்திவாரத்துல கட்டப்பட்ட ஒரு பயணம் கண்டிப்பா ஒரு தனிமையான ஒதுக்கப்பட்ட இடத்துக்கு தான் கொண்டு போய்விடும். நம்பிக்கைங்கிற அருமையான பந்தம் சரி செய்ய முடியாத அளவுக்கு போயிடுச்சுன்னா முக்கியமான மனித உறவுகள் மாற்ற முடியாத அளவுக்கு உடைஞ்சிடும். நாமளே கவனமா உருவாக்குன பொய்கள்லாம் மற்றவங்க கிட்ட இருந்து முழுசா பிடிக்கப்பட்டு பாடைஞ்ச தீவுகள் மாதிரி ஆக்கலாம். உண்மையான உதவிக்காக அவன் போட்ட பரிதாபமான சூக்குரல் கடைசியில யாரு காதலியும் வரல. இதுக்கு காரணம் அவனோட உண்மைக்கும் அவனோட வார்த்தைக்கும் சுத்தமா எந்த மதிப்பும் இல்லாம போயிடுச்சு. இதுதான் பழக்கமா ஏமாத்துறவங்களோட தவிர்க்க முடியாத விதி. உண்மைங்கிறது எப்பவுமே ஒரு நல்லாங்கிற சமூகத்தோட அஸ்திவாரம். அதுதான் எல்லா அர்த்தமுள்ள மனிதர்களுக்கும் அடிப்படையான அசைக்க முடியாத அஸ்திவாரம். நேர்மை எப்பவுமே மக்களுக்கு நல்ல வலுவான நம்பகமான பாலங்கள் கட்டுது. அது ஒருத்தருக்கு ஆதரவா இருக்க அசைக்க முடியாத நம்பிக்கையில உருவான ஒரு சமூகத்தை உருவாக்குது. நாம எப்பவும் உண்மையை பேச இருக்கும்போது மற்றவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறோம். நாம் பேசும்போது நம்பப்படுறோம். நம்மளோட நேர்மைக்காக மதிக்கப்படுறோம்.
இந்த இயல்பான நேர்மை ஒரு பெரிய பலத்தோட ஆதாரம், ஒருபோதும் பலவீனம் இல்லை. இந்த முக்கியமான கொள்கையை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு செயலுக்கும் கண்டிப்பா ஒரு விளைவு உண்டு. நாம் செய்யுற ஒவ்வொரு தேர்வும், சின்னதோ பெருசோ, அழகலா பரவி நம்ம வாழ்க்கையும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட வாழ்க்கையும் பாதிக்குது. ஒரு போய் பார்க்கறதுக்கு முதல்ல முக்கியமில்லாத மாதிரி இல்ல தீங்கில்லாத மாதிரி தெரியலாம். ஆனா காலக்குள்ள சொல்ல நிறைய சின்ன பொய்கள் ஒண்ணு சேர்ந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான சுவரை கட்டுது. இந்த சுவர் நம்மள் மற்றவங்கிட்ட இருந்தும், புரிதல்ல இருந்தும், உதவியில இருந்தும் நல்லாவே பிரிச்சிடுது. நாம செய்ய தேர்ந்தெடுக்கிற விஷயங்களோட கடைசி விளைவுல இருந்து நாம் ஒருபோதும் உண்மையா தப்பிக்க முடியாது. இது வாழ்க்கையோடைய உடைய முடியாத உலகளாவிய விதி. அதனால உண்மையோட பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான முடிவெடுங்க. இந்த பாதை எப்பவும் எடுத்துக்கிறதுக்கு சுலபமான ஒன்னா தெரியாம இருக்கலாம். ஆனா அது சந்தேகமே இல்லாம் எப்பவும் சரியான ஒண்ணு. உங்களோட வாழ்க்கை பழைய ஏமாத்துகளோட எதிர்மறையான விளைவுகள் சமாளிச்சுக்கிட்டே போற ஒரு கஷ்டமான பயணமா விடாதீங்க. அதுக்கு பதிலா அசைக்க முடியாத நேர்மையில உறுதியா நிக்கிற ஒரு வாழ்க்கையை உருவாக்க முயற்சி பண்ணுங்க. நம்பிக்கையை உருவாக்கும், அதை தக்க வச்சுக்கும் விடாமுயற்சியா வேலை செய்யுங்க. என்ன நம்பிக்கை ஒரு தடவை சிதறிடுச்சுன்னா அது முழுசா திரும்ப கட்டுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா, சில சமயம் முடியாத காரியம். இந்த பையனோட வறுமை மிகுந்த பாடம் உங்களுக்கு எப்பவும் வழிகாரியா இருக்கிறோம். உண்மையை பேசுங்க எப்பவும்.